ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முருக பக்தர்களுக்கு மிக முக்கியமான திருவிழா தைப்பூசம். இந்த தைப்பூசம் எதற்காக இந்த நாள் இவ்வளவு சிறப்பு பெற்றது? இந்த நாளில் காவடி எடுப்பதன் பின்னணி என்ன? தீ மிதித்தல், பால் காவடி, முள்ளுக்காவடி போன்ற காவடி வகைகள் எதற்காக எடுக்கப்படுகின்றது? என்ன காரணத்திற்காக எடுக்கப்படுகின்றது? இந்த வீடியோவில் தைப்பூசத்தின் முழு சிறப்புகளையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். முழுமையாக காணொளியை பாருங்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இருண்ட அறியாமையில் விழுந்து இருக்கும் இந்த உலகத்திற்கு ஒரு ஒளி தேவை. அந்த ஒளியே முருகப்பெருமான். இந்த நாளில் சிவபெருமான் முருகனுக்கு வேலை வழங்கினார். அந்த ஞான ஒளி நம்மையெல்லாம் வழிநடத்துகின்றது, வழிநடத்தி கொண்டும் இருக்கின்றது. அதனால்தான் தைப்பூசம் என்பது ஞான ஒளியை ஏற்படுத்தும் நாள் என்கிறார்கள். பக்தர்கள் விரதமிருந்து காவடி எடுத்துக்கொண்டு தீமிதிக்கவும் தங்கள் பாசங்கள் அனைத்தையும் கடந்து பக்தியில் மூழ்கி திளைக்கின்றார்கள். இந்த நாளில் பலருக்கு பல்வேறு கேள்விகள் எழும்பலாம். காவடி எடுப்பது ஏன்? சிலர் இந்த கேள்வியை உங்களிடமே கேட்டிருக்கலாம். முருகனேன் இந்த தியாகங்களை விரும்புகின்றார்? ஆனால் உண்மையில் காவடி என்பது தியாகத்தின் அடையாளம். பரம்பொருள் அருள் பெற நாம் நமது எதிர்பார்ப்புகளை துறந்து முற்றிலும் பக்தியில் ஈடுபடுகின்றோம். உண்மையில் காவடி எடுப்பது என்பது நமது பாவங்களை அகற்றும் ஒரு பரிகாரமாகும். அதனால்தான் பக்தர்கள் பல்வேறு வகையான காவடிகளை எடுத்துச் செல்கின்றார்கள். பால் காவடி, முள்ளுக்காவடி, அதனோடு இணைந்ததாக தீமிதித்தல் அனைத்துமே கடினமான சோதனைகளை சமாளிக்கின்ற வழிகள். உலகம் முழுவதும் உள்ள முருகப்பெருமானுடைய பக்தர்கள் எப்படி இந்த தைப்பூசத்தை கொண்டாடுகின்றார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளிலும் இந்த திருவிழாவானது மாபெரும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. தமிழர்கள் எங்கெல்லாம் பறந்து வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது. மலேசியாவின் பத்துமலை உலகின் மிகப்பெரிய முருகன் சிலை அமைந்துள்ள இடம். இங்கு சந்தன காப்பு, தீமிதித்தல், மான்பசு இழுத்தல் போன்ற பல்வேறு கடுமையான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. உண்மையில் தைப்பூசம் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? விரதம் இருக்கலாம். கடல் உணவில் தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்தியில் ஈடுபடுங்கள். முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணியர் திருவாசகம் போன்றவற்றை எந்த நாளும் ஜெபித்து கொண்டே இருங்கள். அதோடு பெரியோர்களுக்கு உதவுங்கள். பகவான் முருகன் அருள் பெற ஏழைகளுக்கு உணவு அன்னதானம் வழங்குங்கள். உண்மையில் இவைதான் உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். உண்மையில் இது தைப்பூசம் என்பது பக்தி மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய விழா. முருகப்பெருமான் அனைவருக்கும் நல்லதை அருள்வார். நண்பர்களே, நீங்கள் எந்த கோயிலில் தைப்பூசம் கொண்டாடப் போகிறீர்கள்? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும். ஆகவே உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பான மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ள எங்களுடன் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நன்றி.